திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி, திருச்சிற்றம்பலம். நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு தொழில் உணர்ந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்ல சொற்களையே நீங்கள் பேசி நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அன்னம் அளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 3ஆம் திருமுறையில் திருக்கோகரணம் என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். ராவணன் இலங்கையிலே எழுந்தருளிவித்த பொருட்டு லிங்கம் ஒன்றை இறைவனிடத்திலே பெற்று செல்லுகிறார். தேவர்களுடைய வேண்டுகோளின்படி ஒரு உபாயத்தினாலே பிள்ளையார் அதை அவனிடமிருந்து வாங்கி இப்பதியிலே எழுந்தருளிவித்தார். ராவணன் தன்னால் கூடிய வரையிலே அந்த லிங்கத்தை பெயர்த்தெடுக்க முயன்று இழுத்த பொழுது அது பசுவினுடைய காது போல் குழைந்தமையால் இப்பெயர் பெற்றது. கரணம் என்றால் காது, பசு. இது கர்நாடக மாநிலத்திலே வடகன்னடம் மாவட்டத்திலே உள்ளது. பெங்களூரிலே விரைவு பேருந்துகளிலே இத்தலத்தை அடையலாம். தொடர் வண்டியில் செல்வதாயின் சென்னையிலிருந்து ஹூப்ளி சென்று அங்கிருந்து இந்த பேருந்து மூலமாக இந்த ஊரை அடையலாம். துளுவ நாட்டினுடைய தலம் இது ஒன்றே ஆகும். இறைவனுடைய திருப்பெயர் மகாபலநாதர், இறைவியினுடைய திருப்பெயர் கோகரண நாயகி. தீர்த்தம் கோடி தீர்த்தம். சிவராத்திரி நாளிலே இங்கே கோடி தீர்த்தத்தில் நீராடி வழிபாடு செய்தல் மிகச்சிறந்தது என்று சிவராத்திரி புராணம் செப்புகிறது. இதற்கு ஞானசம்பந்தர் பதிகம் ஒன்று உள்ளது, அப்பர் பதிகம் ஒன்று, ஆக 2 பதிகங்கள் உள்ளன. திருச்சிற்றம்பலம். 3ஆம் திருமுறை 79வது பதிகம். திருக்காலத்தி முளைத்தேனை போற்றி பருகி ஆர்ந்து பயிலுகின்ற நாளிலே அருந்தமிழின் வழக்கு நிகழாத வடதிசை மேலும் குடக்கின் மேலும் உள்ள சிவத்தலங்களில் சென்று இசைபாடும் செய்கை போலே பாடியவற்றுள்ளே கூற்றுதைத்தார் மகிழ்ந்த இந்த கோகரணமும் ஒன்று. திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்திலே 3வது பாடல் நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். முறைத்திறமுறப் பொருள் தெரிந்து முனிவர்க்கு அருளி ஆள நிழல்வாய் மறைத்திரும் மரத்தகுதி கண்டு சமயங்களை வகுத்தவனிடம் துறை மிகுத்து உருவி தூமலர் சுமந்து வரையும் குறைத்தரையிட புரிந்திடரும் சாரல் மலி கோகரணமே. கல்லால நிழலினுடைய கீழே சனகாதி முனிவர்களுக்கு அறம் எழில் இன்பம் ஈடு என்னும் 4 பொருள்களையும் சிவபெருமான் முறையோடு உபசரித்தார். வேதத்தின் பொருளாகிய சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 பாதங்களையும் பொருள்களையும் கண்டு 6 வகை சமயங்களை வகுத்தவர் சிவபெருமான். அப்பெருமான் வீற்றிருந்து அருளக்கூடிய இடம் துறைகள் தோறும் அருவி நீர் தூய்மையான மலர்களை சுமந்து கொண்டு மூங்கில்களை தள்ளி மதகுகளை சிதைத்து யானை பிளிர மோதும் சாரலை உடையது திருக்கோகரணம் என்னும் திருத்தலம். ஆலம் நிழல் வாயின கல்லாலினுடைய நிழலில் என்று பொருள். எல்லாம் வகுத்தவன் யாரு? நம்பெருமான் சிவபெருமான்.
தூய்மையான மலர்களை கொண்டு வரைந்து மூங்கில்களை தள்ளி மதகுகளை சிதைத்து அப்படியே யானை பிளிர மோதும்படியான சாரல். அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் இந்த திருக்கோகரணம் என்னும் திருத்தலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நம் அனைவரும் திருக்கோகரணம் சென்று அங்குள்ள பெருமானை போற்றி பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த காணொளியை காணுகின்ற அடியார் பெருமக்கள் தங்களிடத்திலே அன்பு செலுத்துகின்ற பேரன்புடைய அடியார் பெருமக்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கூறி திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்து அனைவரும் கண்டு மகிழ ஆவண செய்யுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறார். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.